அப்பா டக்கர் படத்தின் ஹீரோ ஜெயம் ரவியை யார் திருமணம் செய்து கொள்வது என்பதில் த்ரிஷா, அஞ்சலி இடையே மோதல் வெடித்ததாம். இருவருக்கும் இடையே மாட்டிக்கொண்ட ஜெயம் ரவி கடைசியில் யாரை திருமணம் செய்து கொள்கிறார் என்பதையே விறுவிறுப்பாக சொல்லியுள்ளாராம் இயக்குனர் சுராஜ். அலெக்ஸ் பாண்டியன் படத்திற்கு பிறகு சுராஜ் மிக கவனத்துடன் இயக்கி வரும் படம் அப்பா டக்கர். இப்படத்தில் ஜெயம் ரவி, த்ரிஷா, அஞ்சலி, பிரபு, சூரி உட்பட பலர் நடித்து வருகின்றனர். யு.கே. செந்தில்குமார் ஒளிப்பதிவு செய்ய தமன் இசையமைக்கிறார். கடந்த ஜூலை மாதம் சென்னையில் படப்பிடிப்பை தொடங்கிய இப்படம் அதன் பிறகு பாண்டிச்சேரியில் சில பகுதிகளில் தனது 2வது ஷெட்யூலை முடித்தது. பின்னர் ஜெயம் ரவி, சூரி, அஞ்சலி ஆகியோர் பங்கு பெற்ற 3வது ஷெட்யூலுக்கான படப்பிடிப்பு சமீபத்தில் தென்காசியில் நடைபெற்றது. இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் படத்தின் கதை பற்றிய ஒரு சுவாரஸ்யம் வெளியாகியுள்ளது. பொள்ளாச்சி அருகே வேலையில்லாமல் சுற்றித் திரியும் ஜெயம் ரவி கிராமத்து பெண்ணான அஞ்சலியை பொழுதுபோக்கிற்காக காதலிக்கிறார். ஆனால் அஞ்சலியோ உண்மை என்று நம்பி தீவிரமாக காதலிக்கிறார். பிறகு சென்னை செல்லும் ஜெயம் ரவி த்ரிஷா மீது உண்மையான காதல் கொள்கிறார். இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து கிராமத்துக்கு வருகிறார்கள். அங்கு த்ரிஷாவுக்கும் அஞ்சலிக்கும் மோதல் வெடிக்கிறது. இதனிடையே அஞ்சலியும் சூரியும் ஜெயம் ரவியை சென்னையில் சந்தித்து ரவி த்ரிஷா காதலை உடைக்க பிளான் போடுவதும் அது சொதப்புவதுமான ஜாலியான கதைதான் இப்படமாகுமாம். இறுதியில் யாரை திருமணம் செய்து கொள்கிறார் என்பதுதான் இப்படத்தின் சஸ்பென்ஸ் என்கிறார். இப்படத்தில் த்ரிஷாவுக்கு நாய்கள் மீது பிரியம் வைத்திருக்கும் ஒரு மாடல் கேர்ள் வேடம் என்று கூறப்படுகிறது. இந்த படத்தில் இடம்பெறும் பல காட்சிகள் தன்னுடைய நிஜ வாழ்விலும் நடந்துள்ளதாகவும் இந்த படத்தின் காட்சிகளில் தான் மிகவும் ரசித்து நடித்ததாகவும் த்ரிஷா கூறியுள்ளார். அப்பா டக்கரில் ஹீரோ ஜெயம் ரவிக்கு இணையாகவும் அசத்தலாகவும் நடித்துள்ளார் காமெடியன் சூரி.